ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஸ் பன்னீர் ஜாமுன். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ரோஸ் பன்னீர் ஜாமுன் செய்கிறதுக்கு மெயினாக தேவைப்படக்கூடியது பால் தான். நான் 2 1/2 லிட்டர் பேக்கெட் பால் எடுத்துருக்கிறேன். பேக்கெட் பால் கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால, சப்போஸ் உங்கள்கிட்ட கறந்த பாலே நல்லா திக்காக தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த பால் கூட எடுத்துக்கலாம். பாலை ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாலை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் அப்படியே பாக்கெட் பால் 1 லிட்டர் சேர்த்துருக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்கல. பாலை நம்ம எப்பவுமே சூடு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இப்பவும் பாலை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வர மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாலை நம்ம இப்போ தரைய வைக்க போறோம். பால்ல இருந்து தண்ணியை தனியா பிரிச்சு பன்னீரை மட்டும் நம்ம எடுக்க போறோம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்துக்கலாம். அந்த லெமனை 2 கட் பண்ணி அந்த எலுமிச்சை சாறை இந்த சூடான பால்ல பிழிஞ்சு விட்டோம்னா பால் சீக்கிரமா தெரிஞ்சிரும். சப்போஸ் எலுமிச்சம்பழம் இல்லை அப்படின்னா புளிச்ச தயிர் கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு தயிரை இந்த சூடான பால்ல சேர்க்கும் போது எலுமிச்சம்பழம் சேர்த்தா எப்படி தெரியுது அது மாதிரி தயிர் சேர்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிரும். எலுமிச்சை சாறு இல்லைன்னா தயிர் எதையாவது சேர்த்து பால் சீக்கிரமா தரையிலன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் எலுமிச்சை சாரோ இல்லை தயிரையோ சேர்த்து பாலை லோ ஃப்ளேம்ல கொதிக்க விட்டோம்னா பால் இந்த மாதிரி நல்லா தண்ணி தனியா பன்னீர் தனியா பிரிஞ்சு வந்துடும். பால் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தாலும் இதுல இருந்து அந்த பன்னீரை மட்டும் இப்படியே எடுத்து யூஸ் பண்ணாலும் அது புளிக்க தான் செய்யும். அதுக்காக இதை நம்ம வடிகட்டி அந்த பன்னீரை தண்ணியில நல்லா கழுவி எடுக்க போறோம். அதுக்கு வடிகட்டி வச்சுட்டு அதுக்கு மேல ஈரமான ஒரு வெள்ளை துணியை போட்டுக்கோங்க. அந்த வெள்ளை துணியில திரைய வச்ச பாலை சேர்த்துடலாம். மேக்சிமம் ஐஸ் வாட்டர், அது அங்கே குளிர்ந்த தண்ணியில் நம்ம இந்த பன்னீரை கழுவி எடுத்தோம்னா சீக்கிரத்தில் அந்த புளிப்புத்தன்மை இந்த பன்னீரை விட்டு போயிடும். நம்ம லெமன் இல்லைன்னா தயிர் சேர்த்துருக்கோம்ல, அதனால தான் இதுக்கு புளிப்புத்தன்மையே வந்திருக்கும். அந்த புளிப்புத்தன்மையை தண்ணி விட்டு நல்லா அலசி விட்டுக்கணும். 5-6 தடவை நல்லா தண்ணி விட்டு இந்த பன்னீரை அலசி விட்டதுக்கப்புறம் துணியை நல்லா கவர் பண்ணி இந்த பன்னீரை கெட்டி வச்சிடலாம். துணியை நல்லா முடிச்சு போட்டு வைக்கிறதுக்கு முன்னால கையால எவ்வளவு தண்ணீரை நம்ம புழிஞ்சு வெளியே எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணியை புழிஞ்சு விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸை நான் வீடியோஸாக நம்ம சேனலில் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் இந்த வீடியோஸை பார்த்துட்டு உடனே வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். நம்ம கைகளால் நல்லா புழிஞ்சு விட்டாலும் அந்த பன்னீர்ல கொஞ்சம் தண்ணி இருக்கதான் செய்யும். அந்த தண்ணியை நம்ம வெளியேற்றுறதுக்கு இந்த மாதிரி இடிக்கல்லோட உரல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெயிட்டா ஒரு பொருளை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தண்ணி ஈஸியா அதுல இருந்து வெளியே வந்துடும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி அழுத்தி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வெயிட்டை அப்படியே வச்சு மேக்சிமம் 1 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். தண்ணி நல்லா வடியட்டும். இந்த அழுத்தத்திலேயே பன்னீர்ல எக்ஸஸா இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். 1 மணி நேரம் கழிச்சு நம்ம இப்போ முடிச்சு போட்டு வச்ச இந்த துணியை ஓபன் பண்ணி பார்த்தோம்னா ரோஸ் பன்னீர் ஜாமுன் செய்யறதுக்கு நமக்கு இப்போ பன்னீர் வீட்லயே தயார் பண்ணியாச்சு. இந்த பன்னீரை அப்படியே வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதமா தான் இருக்கணும். தண்ணி எல்லாமே வடிஞ்சு ட்ரையா இருக்கக்கூடாது. லெமன் சேர்க்கும் போது லெமனோட விதைகளும் அதுல இருந்திருக்கு போல, அதை எடுத்து வெளியே போட்டுடலாம். இப்போ ரொம்ப ரொம்ப சாஃப்டான பன்னீர் நமக்கு தயாராயிருச்சு. இந்த பன்னீரை அப்படியே ஒரு பிளேட்ல மாத்திரலாம். பிளேட்ல பன்னீரை மாத்தினதுக்கு அப்புறம் இந்த ரோஸ் பன்னீர் ஜாமுனுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கக்கூடிய பொருளை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். அதாங்க சீனி 1/4 கப், மேக்சிமம் 1.5 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 கப் அளவு தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே ஸ்டவ்ல வச்சு சீனியை நல்லா மெல்ட் பண்ண விடலாம். சீனி லைட்டா கரைஞ்சி வரட்டும். அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை நல்லா பிசைஞ்சு ஜாமுன்களை ரெடி பண்ணிடலாம். இந்த ஒயிட்டா இருக்கிற பன்னீர் பிங்க் கலரா மாறுறதுக்கும் ரோஸோட ஃப்ளேவர் வர்றதுக்காகவும் ரோஸ் சிரப் 2-3 டிராப்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஆட் பண்ண ரோஸ் சிரப்
நல்லா அந்த பன்னீரோட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் இந்த பன்னீரை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். குறைஞ்சது 5லிருந்து 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா பன்னீர் நமக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் பிங்க் கலர்லையும் கிடைச்சிரும். கலர் திட்டு இல்லாமல் நல்லா ஈவனாக இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதை அப்படியே தனியாக வச்சுட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்ல, அதில் இன்னும் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சீனி தண்ணியில் நல்லா கரைஞ்சிருந்தா போதும், பாகுபாதெல்லாம் பார்க்கணும்னு தேவையில்லை. சீனி இன்னும் கொஞ்சம் கரையாம தான் இருக்கு. இது கரையட்டும். நம்ம அதுக்குள்ள சாஃப்டா ரெடி பண்ணி வச்சிருக்கிற பன்னீர்ல இருந்து ஜாமுன், குட்டி குட்டி ஜாமுன்களை ரெடி பண்ணிடலாம். ரசகுல்லா மாதிரி ரவுண்டு ஷேப்லயும் நீங்க இதை உருட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா உருளை ஷேப்பு, அதாங்க சிலிண்டர் ஷேப்புக்கு இதை உருட்டியும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வருது அப்படி இல்லைன்னா எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்புக்கு ஜாமுன்களை வெடிப்பு இல்லாம நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நான் எல்லா பன்னீருமே இந்த சிலிண்டர் ஷேப்புக்கு இருக்கிற மாதிரியே உருட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ரெடி பண்ண ஜாமுன்களை நம்ம சுகர் சிரப்பில் போட்டுற வேண்டியதான். சீனி நல்ல தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை அதே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரெடி பண்ண ஜாமுன்களை மெதுவாக அந்த சுகர் சிரப்பில் போட்டுடலாம். ஜாமுன்களை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த ஜாமுன்களை போட்டிங்கன்னா ஜாமுன் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். கரெக்டான ஷேப் நமக்கு கிடைக்காது. ஜாமுன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிட்டு 10 நிமிஷம் இந்த ஜாமுன்களை வேக விடலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆனால் உடனே மூடியை ஓப்பன் பண்ணிட வேண்டாம். 5 நிமிஷம் அப்படியே மூடியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணும்போது இருந்த ஜாமுனோட சைஸை விட 2 மடங்கு ஜாமுன் நல்ல சுகர் சிரப்பில் வெந்து பெருசாக மாறி இருக்கும். பாருங்க, நல்ல பெருசு பெருசாக ஜாமுன் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் இருக்கும். பன்னீர் ஜாமுனை சாப்பிடும்போது அந்த சுகர் சிரப்பும் பிங்க் கலர்ல இருக்கிறதுக்காக ரோஸ் சிரப் 2-3 டிராப்ஸை இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் பன்னீர் ஜாமுன் தயார். இதை பிங்க் ரசகுல்லான்னு கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த ரோஸ் பன்னீர் ஜாமுன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக் போடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த பிங்க் ரசகுல்லாவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே சுட சுட சாப்பிட்றத விட 2லிருந்து 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும். இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.